இஸ்ரவேல் தேசத்தினுடைய வரலாறு பக்கங்களுக்கு நேராக நம்ம கடந்து போகலாம். நம்ம தொடர்ந்து இஸ்ரவேல் தேசத்தினுடைய யுத்தத்தை குறித்தும் இன்னைக்கு பரவலாய் வந்து கொண்டிருக்கிற இஸ்ரவேலர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய ப்ரொட்டஸ்ட்டை பற்றியும் நம்ம தொடர்ந்து படிச்சுட்டு வரோம். ஸோ கடந்த வாரத்தில் பார்த்தோம், ஒருவேளை இன்னொரு யுத்தம் ஆரம்பிக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ இந்த மேப் ஒரு தடவை நம்ம பார்த்துடலாம். ஸோ இஸ்ரேலை சுற்றி இருக்கிற எல்லா நாடுகளுமே இஸ்ரேலுக்கு எதிரான நாடுகள் தான். ஸோ இஸ்ரேலை சுற்றி இருக்கக்கூடிய முக்கியமான பகுதி காசாவுக்கும் இஸ்ரேலுக்கும் தொடர்ந்து யுத்தம் நடக்குதுங்கிறத நம்ம பார்க்க முடியும். ஹமாஸ், அதாவது காசாவை முற்றிலுமாக ஆட்சி செய்கிற ஒரு தீவிரவாத இயக்கம் தான் இந்த ஹமாஸ். ஸோ 2006 பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே இஸ்ரேல் அந்த காசா பகுதியை முழுக்க அவங்க கட்டுப்பாட்டிலிருந்து விலக்கி அதை பாலஸ்தீனர்கள், அதாவது அங்கிருந்து அராபியர்களுக்கு விட்டு கொடுத்துட்டு வந்தாங்க. ஸோ 2006க்கு முன்பாக வரைக்கும் 2005 வரைக்குமே அந்த பகுதிகளில் இஸ்ரவேலர்கள் குடியிருந்தாங்க. ஆனால் அதற்கு பிறகு அவங்க டோட்டலாக கம்ப்ளீட்டாக வெளியே வந்துட்டாங்க. எப்படி வந்தாங்க அப்படின்னா, அவங்களுடைய தேவாலயங்களாக இருக்கட்டும், அவங்களுடைய கல்லறைகளாக இருக்கட்டும், அதெல்லாம் இவங்க போனதுக்கப்புறம் அதை அசுத்தப்படுத்துவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க இருக்கும்போதே அதெல்லாம் டெமாலிஷ் பண்ணிட்டு போயிட்டாங்க, அழிச்சிட்டு போயிட்டாங்க. அதனால இஸ்ரேலுக்கு ஒரு பெருத்த நஷ்டம் தான் இருந்தது. அந்த சமயத்தில் அங்கே சில தோட்டங்கள், சில வியாபாரங்கள் அதெல்லாம் இருந்தது. எல்லா நஷ்டத்துக்கு மத்தியில் தான் அங்கே நல்ல வீடுகள் கட்டி வாழ்ந்துட்டு இருந்த இஸ்ரவேலர்களையும் முழுக்க காசாலேருந்து கொண்டு வந்துட்டாங்க இஸ்ரவேலுக்குள்ள, தேசத்துக்குள்ள. ஆனால் என்ன நடந்தது, அந்த தேசத்தை அழகான ஒரு தலைவர் கையில் போயிருந்தா இன்னைக்கு காசாங்கிறது ஒரு சிங்கப்பூர் மாதிரி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதை தொடர்ந்து வரக்கூடிய எலெக்ஷனில் ஹமாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தீவிரவாத இயக்கம் ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் நடந்தது எல்லாமே இப்போ நம்ம பார்க்கக்கூடிய அளவுக்கு அவங்க செய்தது தான். அண்டர் கிரவுண்ட் டனல்ஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி நிறைய ஆயுதங்களை வாங்கி இஸ்ரேலுக்கு அகெயின்ஸ்டாக யுத்தங்களை அவங்க தீவிரப்படுத்தி இப்படி ஒரு அழிவுக்கு நேராகவே கொண்டு போயிட்டாங்கன்னு சொல்லலாம். சரி, அப்போது ஏற்கனவே ஹமாஸோட நடக்கக்கூடிய ஒரு யுத்தம் ஒரு ஃப்ரண்ட்டில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம அடுத்த ஒரு யுத்தம் எதற்கு நேராக இருக்கும் அப்படின்னா லெபனன். போன வாரம் நம்ம பார்த்தோம், சிப்ரஸ் வழியாக ஒரு வேளை டைரக்ட் அட்டாக் லெபனான் மேலே இஸ்ரேல் செய்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். ஏன்னா இதற்கு முன்பாக சிப்ரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரேக்கர்களுடைய ஆட்சிக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு அரேப் நேஷன். ஸோ அந்த அரேப் நேஷன் இதற்கு முன்பாக அவங்களுடைய எல்லையை அவங்க திறந்து கொடுத்துருக்குறாங்க இஸ்ரவேலுக்கு, அதாவது அவங்களுடைய வானப்பகுதியை அவங்க யூஸ் பண்ணுறதுக்கு அவங்க ஏற்கனவே திறந்து கொடுத்துருக்குறாங்க. ஒருவேளை இப்போ யுத்தம் ஆரம்பித்தா இந்த படை இல்லை இந்த தாக்குதல் இந்த சிப்ரஸ் வழியாக வந்தால், ஹெஸ்போலாவை தாக்க நினச்சா, ஒருவேளை லெபனன் அட்டாக் பண்ணால், அப்போ நாங்கள் திருப்பி சிப்ரஸை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவோம் அப்படிங்கிற ஒரு பயமுறுத்தலும் ஒரு எச்சரிப்பும் ஹெஸ்போலாவுடைய தலைவர் கொடுத்துருக்கிறதையும் நம்ம பார்த்துருக்குறோம். இந்த ஒரு வார காலகட்டத்துக்குள்ளே என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சமீபத்தில் ஒரு அறிக்கையை இஸ்ரேல் விட்டுருக்குறாங்க. ஸோ இஸ்ரேல் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா யாயிர் காட்ஸ். ஸோ இவர் என்ன அப்படின்னா யாருன்னு கேட்டிங்கன்னா ஹெட் ஆஃப் இஸ்ரேல் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸ், IAI. இப்போது என்ன நடக்குதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ எங்கேயோ ஒரு நாட்டில் நடக்குது, அதை தெரிஞ்சுக்கிட்டு நான் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா ஒன்று மறக்காமல் இருக்கணும், என்ன, ஏசு கிறிஸ்து சீக்கிரம் வருவார், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஜீசஸ் வில் சர்டன்லி ரிட்டர்ன். ஆனால் என்னைக்கு ரிட்டர்ன் ஆவாருங்கிற டேட் எந்த இடத்துலையும் பைபிளில் கொடுக்கல. பட் எப்போ ரிட்டர்ன் ஆவாரோ அந்த சமயத்தில் நடக்கக்கூடிய அத்தனை சூழ்நிலைகளையும், இந்த கிளைமேட்டிக் அந்த சிச்சுவேஷன்ஸையும், அந்த பொலிட்டிக்கல் சினாரியோவை பைபிள் ரொம்ப அழகாகவே ஏற்கனவே எழுதி வைத்திருக்கிறாங்க. பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்ட இந்த வார்த்தைகள், இட் இஸ் நாட் மேன் ரிட்டன் புக். ஏதோ மனுஷனுக்கு தோணி மனுஷனுடைய நினைவுகள்னால மனுஷனுக்கு தோன்றின அந்த நினைவுகளை வச்சு அவனா ஒரு கட்டுக்கதைகளையோ கற்பனைகளோ எழுதின புஸ்தகம் இந்த வேதாகமும் கிடையாது. 2 தீமோத்தேயுவில் நம்ம வாசிக்கிறோம், இட் இஸ் ஆல் ஹோலி ஸ்பிரிட் இன்ஸ்பயர்டு புக், த வேர்ட் ஆஃப் காட் இன்ஸ்பயர்ட் பை த ஹோலி ஸ்பிரிட். தேவனுடைய மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவனுடைய வார்த்தையை பெற்று எழுதினாங்க. அதனால் இந்த வார்த்தையில் ஒரு வார்த்தை கூட மாறாது. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அப்போ அவர் என்ன ஒரு த்ரெட்டன் கொடுத்துருக்கிறார் அப்படின்னா, ஒருவேளை
ஒருவேளை இஸ்ரேல் இனிமேல் அது தாக்கு பிடிக்கவே முடியாது, இந்த யுத்தங்கள்ல இனிமேல் இஸ்ரேல் அப்படின்னு ஒரு மக்கள் கூட்டம், ஒரு தேசம் இனிமேல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு ஒரு சூழ்நிலை ஒருவேளை வந்தா, நாங்க ஒரு ஆயுதத்தை பயன்படுத்த போறோம். தட் இஸ் கால்ட் டூம்ஸ்டே வெப்பன், அழிவு காலத்தின் ஆயுதங்கள் அப்படின்னு சொல்லலாம். அது என்ன ஆயுதம் யாருக்கும் தெரியல. அப்ப இஸ்ரவேல் கிட்ட அப்படி ஒரு ஆயுதம் இருக்கா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. ஆனா தைரியமா என்ன கொடுத்திருக்கிறாருன்னா, யாயிர் கட்ஸ் என்ன கொடுத்திருக்கிறாரு, இஃப் வி அண்டர்ஸ்டாண்ட் there is an existential threat, அப்படி இருந்ததுன்னா எங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஈரான், ஏமன், சீரியா, ஈராக் மற்றும் அவங்களோட சேர்ந்திருக்கிற இந்த மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாரும் ஒருங்கிணைந்து எங்களுக்கு விரோதமாக வந்தாங்கன்னா, அன்னைக்கு வேற வழியே இல்லைன்னு நினைக்கும் போது இந்த ஆயுதத்தை நாங்கள் பயன்படுத்துறதுக்கு நாங்கள் தயங்க மாட்டோம் அப்படின்னு ரொம்பவே த்ரெட்டன் பண்ணி ஒரு வார்னிங் கொடுத்துருக்குறாங்க இந்த வாரம்தான். ஸோ இந்த அறிக்கையை இந்த ஜூன் 29 தான் அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, அமெரிக்கர்களாக இருக்கட்டும், பிரிட்டன், ஜெர்மனி, இவங்க எல்லாருமே நிறைய முக்கியமான சில தகவல்களை பகிர்ந்திருக்கிறாங்க. த இன்டெலிஜென்ட் டேட்டா, ஸோ ரகசிய தகவல்களை, முக்கியமான தகவல்களை அவங்க கொடுத்துருக்குறாங்க. அந்த கொடுத்த அதே சமயத்தில் தான் லெபனன் நாட்டை சேர்ந்த பிரைம் மினிஸ்டர் நஜீப் மிகாட்டி, அதாவது வி ஆர் இன் அ ஸ்டேட் ஆஃப் வார் அப்படிங்கிறதையும் டிக்ளேர் பண்ணியிருக்கிறார். ஏற்கனவே இந்த இஸ்ரேல்னால எங்களுடைய பகுதிகளில் ஏராளமான கிராமங்கள் தாக்கப்பட்டிருக்கிறது. அதனால நாங்கள் இந்த வாரில் இறங்குறோம். ஒருவேளை இந்த காசால ஒரு சமாதான பேச்சுவார்த்தை நடக்கலை, இந்த காசால நடக்கக்கூடிய இந்த யுத்தங்கள் நிற்கலை, இல்லை எங்கள் மேலே இருக்கக்கூடிய தாக்குதல் நிற்கலைன்னா நாங்கள் ஒரு பெரிய யுத்தத்துக்கு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பாருங்க, அதை தான் ஹசன் நஸ்ரல்லா, இவரது யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த ஹெஸ்பொலான்னு சொல்லக்கூடிய இந்த தீவிரவாத இயக்கத்தினுடைய தலைவர். ஒருவேளை லெபனான் மேலே ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்ட் வார் வந்ததுன்னா நாங்கள் எந்த ஒரு கண்டிஷனையும் பார்க்க மாட்டோம். தெர் வில் பி நோ லிமிட். எப்படி வேணால் நாங்கள் தாக்குதல் செய்வோம். வான்வழி தாக்குதல், கடல் வழி தாக்குதல், நிலப்பரப்பு வழியாக தாக்குதல், அத்தனையும் நாங்கள் செய்வோம். இந்த யுத்தத்துக்குன்னு சில ஸ்ட்ராட்டஜி, சில ரூல்ஸ் இருக்கும்ல, எதையும் நாங்கள் ஃபாலோ பண்ண போகிறதில்ல. நாங்கள் முழுக்க முழுக்க இந்த இஸ்ரேல்னு ஒரு நாட்டை இல்லாமையே பண்ணிடுவோம் அப்படின்னு ஒரு த்ரெட் கொடுத்துருக்கிறாரு. நீங்கள் என்ன காசா பகுதியை போய் நீங்கள் ஆக்கிரமிக்கிறது, நாங்கள் இந்த நார்தன் வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய இஸ்ரேலுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த பகுதிகளை நாங்கள் கைப்பற்றி காட்டுவோம் அப்படின்னு ஒரு பகிரங்கமான ஒரு தகவலை கொடுத்துருக்கிறார். இதை கேட்டு டெல் அவீவ்ல இருக்கக்கூடிய யோயாப் கேலன், த டிஃபென்ஸ் மினிஸ்டர், அவர் சொல்லியிருக்கிற வார்த்தை என்னன்னா, லெபனனை மறுபடியும் நாங்கள் கற்கால காலத்திற்கு நாங்கள் தள்ளக்கூட தயங்க மாட்டோம். we will return Lebanon back to the stone age அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸ்டோன் ஏஜ்னா என்ன? அன்னைக்கு ஆயுதங்களே இல்லாத ஒரு காலகட்டம். அன்னைக்கு மனுஷங்கிட்ட எந்த ஆயுதமும் கிடையாது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துக்கு நாங்கள் திருப்பி அனுப்புவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு இஸ்ரேலுக்கு இவ்வளோ ஒரு வலிமை இருக்குதா, இல்லை அவங்க கிட்ட ஆயுதங்கள் இருக்குதா அப்படிங்கிறத தான் கொஞ்சம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதே மாதிரி யாயிர் கட்ஸ் அவர் சொல்கிறது என்னென்னா, அவருக்கு தேவையான இந்த இன்டெலிஜென்ட் இன்ஃபர்மேஷன் அமெரிக்காவாக இருக்கட்டும், யூகே, ஜெர்மனி, இங்கே இருக்கிற டேட்டாலாம் கலெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஒருவேளை இந்த டூம்ஸ்டே வெப்பன் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு நியூக்ளியர் வெப்பனாக இருக்குமா அப்படிங்கிறதும் ஒரு பெரிய கேள்விக்குறி. ஸோ நியூக்ளியர் வெப்பன் அப்படிங்கிறது பயன்படுத்தினா என்னாகும், ஒரு பெரிய கூட்ட மக்கள் முழுவதுமாக அழிஞ்சு போயிடுவாங்க. ஸோ இது ஒரு ஈரானை மட்டுமோ இல்லை ஒரு நாட்டை மட்டுமோ அதை மட்டுமே நம்ம குறிவைத்து தாக்குறது கிடையாது. டோட்டலாக கம்ப்ளீட் மிடில் ஈஸ்ட்டை கூட என்ன செய்யலாம், கம்ப்ளீட்டாக அழிக்கலாம். ஒரு மிகப்பெரிய மக்கள் சிதைவு, அழிவு, இந்த பிளானட்டுக்கு ஒரு பெரிய டிசாஸ்டர்னு சொல்லலாம். மக்கள் பயங்கரமாக என்ன ஆயிடுவாங்க, அழிஞ்சு போயிடுவாங்க. ஸோ இந்த வெப்பனை பயன்படுத்தக்கூடிய நேரம் வருமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலுக்கான ஒரு காரியமாக இருக்குது. நம்ம எங்கேயோ ஒரு நாட்டில் ஒரு ஓரமாக பத்திரமாக இருக்கிறோம். நம்மளை ஒவ்வொரு நாளும் நம்ம செய்ய வேண்டிய வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். நம்மளும் 3 நேரம் நல்ல ஆகாரம் கிடைக்கிது. ஆனால் இன்னொரு பகுதிகளில் பார்க்கும்போது இந்த யுத்தம் தீவிரம் அடைஞ்சிட்டே இருக்குது. இது அங்கே மட்டும் இல்லை, இன்றைக்கி
இன்னைக்கு சுகமான ஒரு இடத்துல இருக்கிறேன்னு சொல்லக்கூடிய எல்லா மனிதனையும் இந்த வரப்போகிற யுத்தம் ஒரு பெரிய மாற்றத்தையும் தாக்குதலையும் செய்யுங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் ஒரு அழகான வசனம் ஞாபகத்துக்கும் வர செய்தது. வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 1:1. வெளிப்படுத்தல் 1:1. ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு சீக்கிரமாய் சம்பவிக்க போகிற, பாருங்க, 2000 வருஷத்துக்கு முன்பாக எழுதப்பட்ட ஒரு வார்த்தை. சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு. ஸோ நடக்கக்கூடிய காரியங்களை, கடைசி நாட்களில் நடக்கக்கூடிய காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். இன்னொரு வசனமும் வாசிப்போம். வெளிப்படுத்தல் 22 6வது வசனம், 22 and 6. பின்பு அவர் என்னை நோக்கி, இந்த வசனங்கள் உண்மையும் சத்தியமுமானவைகள், இந்த வசனங்கள் உண்மையும் சத்தியமுமானவைகள், சீக்கிரமாய் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு பரிசுத்த தீர்க்கதரிசிகளின் கர்த்தராகிய தேவனானவர் தம்முடைய தூதனை அனுப்பினார். பாருங்க, இந்த வசனங்கள்லாம், இந்த வேர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான வார்த்தைகள். என்னது? இந்த பைபிள்ல எழுதியிருக்கக்கூடிய வசனங்கள் எல்லாமே உண்மையான வசனங்கள், உண்மையான வார்த்தைகள், சத்தியமானவைகள். So again I will tell you, this is not a man-made religion or it is not man-written book. So இது கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுத்த இந்த விலையேற பெற்ற வார்த்தைகள். ஸோ உண்மையும் சத்தியமுமான வார்த்தைகள். அது எப்படி நடக்குமா? அதி சீக்கிரமாய் சம்பவிக்க வேண்டியவைகளை ஊழியக்காரர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். ஸோ நிச்சயமா சபைக்கு தெரியணும், அடுத்தது கர்த்தர் இந்த பூமியில இல்ல சபைக்கு கர்த்தர் வைத்திருக்கிற திட்டம் என்ன. ஸோ வாட் இஸ் கோனா ஹேப்பன் இன் த வேர்ல்ட், இந்த பிளானட் எர்த்ல அடுத்தது என்ன நடக்கும். ஏன்னா இது நடக்கிறதுக்கும் சபைக்கும் அவருடைய வருகைக்கும் நெருக்கமான சம்பந்தம் உண்டு. There is a very close relationship with every event that is happening on earth. அப்போ அப்படி எது கூட நம்ம சேர்த்தலாம். மத்தேயு 24வது அதிகாரத்தில் எடுக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து கடைசி காலத்தில் நடக்க வேண்டிய சம்பவங்களை இந்த இடத்துல ரொம்ப அழகா விவரித்து காண்பிக்கிறார். அப்போ ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடி என்ன செய்யுங்க? எச்சரிக்கையாயிருங்க. ஏன்னா கடைசி நாட்கள்ல அநேகர் எழும்பி ரட்சிக்கப்பட்ட விசுவாச மார்க்கத்தாரையே என்ன செய்வாங்களாம்? வஞ்சிப்பாங்க, கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க, விசுவாச மார்க்கத்தை விட்டு தள்ளி போக பண்ணுவாங்க, எடறி போக பண்ணுவாங்க, ஆண்டவரை விட்டு தூரப்படுத்துவாங்க. இதெல்லாம் எங்க நடக்கும் அப்படின்னா கடைசி காலத்துல. இப்போ இந்த மத்தேயு 24 அப்படிங்கிறது பிதாவாகிய தேவனுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய வாயினாலே உரைத்த வார்த்தைகள். இட் இஸ் காட் ஸ்போக்கன் வேர்ட்ஸ். அப்போ அதுக்கு எவ்வளோ கனத்தை நம்ம கொடுக்கணும் இல்லை? இட் இஸ் ஆல் அ கிரேட்டஸ்ட் ட்ரெஷர் நம்ம சொல்லணும். அப்போ 6வது வசனத்தில் நம்ம பார்க்குறோம், யுத்தங்களின் செய்திகளை என்ன செய்வீங்க? நீங்கள் கேள்விப்படுவீங்க, ஆனாலும் கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள், சம்பவிக்க வேண்டியதே. இது எல்லாமே என்ன செய்யும்? நடக்கும். வேதனைகளுக்கான ஆரம்பத்தின் நாள். இதற்கிடையில் என்ன நடக்கும்? உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய சகல ஜனங்களுக்கும் சுவிசேஷம் ஒரு பக்கத்தில் சொல்லப்பட்டுட்டு அறிவிக்கப்பட்டுட்டே தான் இருக்கும். எல்லா இடங்கள்லையுமே இருக்கும். இதே ஹெஸ்பலான் நம்ம லெபனான் சொல்லக்கூடிய அந்த இடத்துல 1.5 மில்லியன் கிறிஸ்டியன்ஸ் அங்கே இருக்கிறாங்க. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைங்க அங்கே இருக்கிறாங்க. ஸோ எல்லா இடங்களுக்குள்ளேயும் இந்த சுவிசேஷம் போய்கிட்டே தான் இருக்கு. ஒரு பக்கம் அவருடைய சுவிசேஷம் பல வழியாக, பல மீடியா வழியா, இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சோஷியல் மீடியா, இட் இஸ் அ கிரேட்டஸ்ட் வெப்பன் ஸோ டு அனௌன்ஸ், டு ப்ரொக்ளைம் த காஸ்பல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதெல்லாம் சொல்லும் பொழுதும் இதை முடிக்கும் போது ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வார்த்தை. என்ன அப்படின்னா 33வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அப்படியே இவைகளை எல்லாம் நீங்கள் காணும்போது அவர் சமீபமாய் வாசலருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். இவைகளை எல்லாம், அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 32வது வசனத்துல அத்தி மரம் துளிர் விடுகிறத குறிச்சும் சொல்றாரு. நம்ம ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கிறோம், நம்ம எல்லாருக்கும் தெரியும். அத்தி மரம்ங்கிறது எதை குறிக்குது? இஸ்ரேல் நாட்டை குறிக்குது. ஸோ இஸ்ரேல் நாடு அப்படின்னு ஒரு நாடு உருவாகும், பிறக்கும் அப்படின்னு சொன்னாங்க. 1948வது வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இஸ்ரேல்னு ஒரு நாடு கிடையவே கிடையாது.
2500 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மக்கள் நாட்டை இழந்தாங்க, மக்கள் செதறி போனாங்க, அவங்களுடைய தாய்மொழி மறைஞ்சு போச்சு, பலவிதமான மொழிகளை பேசுறவங்கள மாறி போனாங்க, பல தேசங்களுக்குள்ள போய் அங்கங்க செட்டில் ஆயிட்டாங்க. அப்படி இருந்த மக்களை கடைசி நாட்கள்ல கூட்டி சேர்ப்பேன்னு சொன்ன தீர்க்க தரிசனம் ரொம்ப துல்லியமாகவே 1948 வருஷத்துல நிறைவேறுச்சு. அந்த காலகட்டங்கள்லயே பார்த்தீங்கன்னா யுத்தங்கள் இருந்தது. அன்னைக்கும் யுத்தங்கள்ல மனுஷர்கள் இந்த ஹைட்ரஜன் பாம்ஸ் யூஸ் பண்ணாங்க, அட்டாமிக் பாம்ஸ் யூஸ் பண்ணாங்க. செகண்ட் வேர்ல்டு வார் நம்ம படிக்கிறோம், பல தேசங்கள் சேதப்பட்டுச்சு. இன்னைக்கும் ஹிரோஷிமா நாகசாகியை பத்தி நம்மளுடைய வரலாறு பக்கங்கள்ல நம்ம படிக்கிறோம். எவ்வளோ பெரிய அந்த அணு ஆயுதங்கள் ஒரு சேதத்தை அந்த பூமிக்கு உண்டாக்குச்சு அப்படிங்கிறத நம்ம படிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி இன்னைக்கு இல்லை, அன்னைக்கும் என்ன செய்தாங்கன்னா ஏராளமான வெப்பன்ஸை கண்டுபிடிச்சாங்க. இந்த ஆயுதங்கள்லாம் எதை அழிக்கிறதுக்கு? இயற்கையவா, இல்லை மிருகங்களையா, இல்லைன்னா நம்ம பார்க்கக்கூடிய பறவைகளையா? இல்லை, மனிதன் தன்னைத்தானே அழிக்கக்கூடிய ஒரு டிஸ்ட்ரக்டிவ் வெப்பனை கண்டுபிடிச்சான். ஸோ he developed, he manufactured so many kinds of weapons. இது எல்லாம் என்னது? தன்னைத்தானே அழிப்பதற்கு தான். அப்படி இருந்தாலும் ஆண்டவர் இங்க ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்க, 33வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அப்படியே இவைகளை எல்லாம் நீங்கள் காணும்போது அவர் சமீபமாய் வாசலருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். So we are getting closer. நாளுக்கு நாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சந்திக்கிற நாளுக்கு நெருங்கி போறோங்கிறத, அதுதான் உண்மை, அதுதான் சத்தியம், அதை மறக்க கூடாது. வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்கும் முன்னே சந்ததி ஒளிந்து போகாது, இந்த சந்ததி ஒளிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எந்த சந்ததி? இவர் பேசும்போது கேட்டுட்டு இருந்தாங்களே அந்த சந்ததியா? அன்னைக்கு இவர் எழுதும்போது உயிரோடு இருந்த சீஷர்களா, அப்போஸ்தலர்களா, அன்னைக்கு ரட்சிக்கப்பட்டவங்களா? இல்லை, இந்த சந்ததி அப்படிங்கும்போது இட் பாயிண்ட்ஸ் டு த கரண்ட் ஜெனரேஷன். அப்படின்னா மனுஷன் எத்தனை ஆயுதங்களை அவன் கண்டுபிடிச்சாலும், இப்போ இஸ்ரேல் சொல்லுது பார்த்தீங்களா, இஃப் தேர் இஸ் அன் எக்ஸிஸ்டென்ஷியல் த்ரெட் we will definitely use our doomsday weapon. இந்த கடைசி கால ஆயுதங்கள், அழிவின் ஆயுதங்கள், அதை நாங்கள் பயன்படுத்துறதுக்கு என்ன செய்ய மாட்டோம்? தயங்க மாட்டோம். முடிஞ்சால் நாங்கள் எல்லாம் சேர்ந்து அழிஞ்சிடறோம், உங்களையும் சேர்த்து அழிச்சிருவோம். அந்த மாதிரி ஒரு ஆயுதம் அவங்க கிட்ட இருக்கு. அது டெஃபினட்டாக நியூக்ளியர் வெப்பனாக இருக்கலாம் அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய ஒரு பெரியது. அப்போ ஆண்டு சொல்றாரு, இவைகள் எல்லாம் சம்பவிக்கும் முன்பு the human race will not be completely demolished. இல்லைன்னா அது கம்ப்ளீட்டாக என்ன ஆயிராது? அழிஞ்சு போயிடாது. அதுதான் ஆண்டு சொல்றாரு, யுத்தங்கள் இருக்கும், பயங்கரமான ஆயுதங்களை யூஸ் பண்ணுவாங்க, ஆனாலும் கர்த்தருடைய வருகை இருக்கு. ஏசு கிறிஸ்துவனுடைய வருகைக்கு முன்பாக கம்ப்ளீட்டாக என்ன ஆகாது? the human race டோட்டலாக அழிந்து போகவே போகாது. ஸோ இந்த சந்ததி ஒளிந்து போகாது என்று. அப்போ அந்த சந்ததியில் முக்கியமான சந்ததி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட யாக்கோபின் சந்ததி, அந்த இஸ்ரேல். அப்போ அந்த தேசத்துக்கு கர்த்தர் செய்ய போகிற அற்புதத்தை நம்ம பொறுத்திருந்து தினம் நம்ம பார்க்கணும். அதாவது அன்னைக்கு யோவான் சொன்னார், பேதுரு சொன்னார், நாங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு ஐ விட்னஸ்ன்னு சொன்னாங்க. இப்போ நாங்கள் இயேசு கிறிஸ்துவோட நாங்கள் பேசியிருக்கிறோம், அவரை தொற்றுக்கிறோம், அவர் செய்த அற்புதங்கள் அடையாளங்களுக்கு நாங்கள் சாட்சி, அவருடைய மரணத்துக்கும் உயிர்த்தெழுதலுக்கும் பரத்துக்கு ஏறி போனதற்கும் நாங்கள் ஐ விட்னஸ்ன்னு சொன்னாங்க இல்லையா? இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த வேதத்தில் எழுதியிருக்கிற நிறைவேறி கொண்டிருக்கிற இந்த தீர்க்க தரிசனங்களுக்கு நீங்களும் நானும் தாங்க ஐ விட்னஸ். அப்போது வசனம் தெரிஞ்சாதான் நமக்கு தெரியும் இந்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி கொண்டு இருக்குதா அப்படிங்கிறது. ஸோ கடைசி காலத்துக்கு என்று சொல்லி ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அதுவும் எப்படி சொல்றாரு? சீக்கிரமாய் சம்பவிக்க போகிற. அப்போ அதுதான் எத்தனை வெப்பன்ஸ் கண்டுபிடிச்சால் தட் வில் நாட் கம்ப்ளீட்லி டிஸ்ட்ராய் த ஹியூமன் கைண்ட். ஏன்னா பைபிள் என்ன சொல்லுது? இந்த பைபிளில் எழுதியிருக்கிற எல்லா தீர்க்க தரிசனங்களும் சொன்ன காலத்தில் நிறைவேறணும். இட் ஷுட் பி கம்ப்ளீட்லி ஃபுல்ஃபில்ட். எப்படி இந்த பூமியில் பிசாசு தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபித்து அவனுடைய கிரியைகளை செய்கிறானோ, இந்த கடைசி காலத்திலையும் நிச்சயமாகவே கர்த்தர் தம்முடைய தேவ தூதர்களை அனுப்பி அவர் செய்ய போகிற ஆச்சரியமான காரியங்களை
நம்ம பார்க்க தான் போகிறோம். we are going to witness the greatest miracle to happen. ஸோ அதற்காக என்ன செய்யணும்னா நம்ம ஆயத்தப்படணும். ஸோ இதுக்காக நம்ம ஜெபிக்கணும். அடுத்ததாக நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா IAI, அதுதான் இஸ்ரேல் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸ். இவங்க தான் இஸ்ரேல் தேசத்துக்கு தேவையான எல்லா ஆயுதங்களையும் உற்பத்தி செய்கிறவங்க. அதாவது ஒரு ஃபைட்டர் ஜெட்டாக இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய மிசைல்ஸ் ஏவுகணைகளாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே இந்த இஸ்ரேல் ஏரோஸ்பேஸ் தான், அந்த நிறுவனம் தான் எல்லாத்தையுமே செய்யுது. இப்போ முதல்ல ஹமாஸில் என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கலாம். அதாவது காசா பகுதிகளில் இஸ்ரேல் டோட்டலாகவே ஹமாஸை தன்னுடைய கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. இந்த ராஃபா பகுதியை முழுக்க முழுக்க சுற்றி வளைச்சிருக்கிறாங்க. அங்கே உள்ளே இருக்கக்கூடிய ஹமாஸ் தீவிரவாதிகள் அண்டர் கிரவுண்டில் இருக்கக்கூடிய நிலத்துக்கடியில் அவங்க பதுங்கி இருக்கிறாங்க. அந்த டனல்ஸ்குள்ளே, அந்த பங்கர் ஸ்லாட்ஸ்குள்ளே வெளியே வர முடியாதபடி இன்னைக்கு ஹமாஸ் பதுங்கி இருக்கிறதாவும் தகவல். இதற்கு இடையில ஏராளமான ஹமாஸ் தீவிரவாதிகளும் தாக்கப்பட்டு மரித்து போயிருக்கிறாங்க. ஸோ டசன்ஸ் ஆஃப் ஹமாஸ் டெரரிஸ்ட் இப்போ சமீபத்தில் நடந்த அந்த ரீஇன்வேஷன், அதாவது ஜூன் 28 ஆரம்பித்ததில் ஏராளமான தீவிரவாதிகள் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. இந்த முதல் ஆப்ரேஷன் நடத்துனாங்க இல்லையா, அப்போ எத்தனையோ டனல்ஸ், அதை மிஸ்டு டனல்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து கண்டுபிடிச்சு அது எல்லாத்தையும் என்ன செஞ்சிட்ருக்கிறாங்களாம், அது எல்லாத்தையும் அழிச்சிட்ருக்கிறாங்களாம். இப்போ ராஃபாவுடைய ஆப்ரேஷன் மட்டும் இது கொஞ்சம் நாட்களுக்கே போகலாம். இட் மே கண்டினியூ ஃபார் செவரல் வீக்ஸ். பட் ஆரம்பத்தில் இருந்த தீவிரம் இல்லை. அதே போல் ஹமாஸ் அந்த பகுதிகளில் அதிகமான போர் வீரர்கள் இனி தேவைப்பட மாட்டாங்க, IDF சோல்ஜர்ஸ் இனி அங்கே தேவைப்பட மாட்டாங்கன்னு சொல்லி என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, அதிகமான சோல்ஜர்ஸை கொண்டு போய் இந்த நார்தர்ன் பார்டரில் கொண்டு போய் ஸ்டேஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது ஹெஸ்போலாவோட தாக்குதல் நடந்துட்டுருக்கு இல்லையா, ஸோ அந்த இடத்துல கொண்டு போய் போட்டிருக்கிறாங்க. அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்த காசாவில் இருக்கக்கூடிய அண்டர் கிரவுண்ட் டனல்ஸ் அது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக எலிமினேட் பண்ணுறதுக்கு, கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணுறதுக்கு பல வருஷங்கள் ஆகுமா. இப்போ ஹெஸ்போலாவோட ஹிஸ்ட்ரி எடுத்து நானும் தொடர்ச்சியாக படிச்சுக்கிட்டே இருக்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவங்களுடைய டனல் கட்டி இருக்கிற விதம் பாருங்கள். அந்த மாதிரி ஃபார் மெனி இயர்ஸ் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கை அவங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது 4th ரீஇன்வேஷன் ஆஃப் இஸ்ரேல்னு சொல்லலாம். ஹமாஸ் பகுதிகளில் நார்த், சென்ட்ரல் அண்ட் காசா இன்க்ளூடிங் ஷிஃபா ஹாஸ்பிட்டல் எல்லாத்தையும் மறுபடியும் ஒரு ரீஇன்வேட் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய அந்த தீவிரவாதிகளை முழுவதுமாக அழிக்கணும் அப்படிங்கிறது தான் இஸ்ரேலுடைய முழுக்க அவங்களுடைய நோக்கமாக இருக்குது. ஸோ ஜபாலியா, நுசேரட், அந்த பெரிய பெரிய டனல்ஸ் அது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நமக்கு தெரியும் இந்த இடத்துல இருந்து தான், இந்த அகதிகள் முகாமில் இருந்து தான் ஒரு 4 பிணை கைதிகளை அவங்க மீட்டுட்டு வந்தாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பாருங்க, இந்த பொதுமக்களுக்கு நடுவில் தான் இங்கே யார், அதாவது காமன் சிவிலியன்ஸ், இதுக்கு நடுவில் தான் ஹமாஸ் தீவிரவாதிகளும் ஒளிஞ்சிருக்கிறாங்க, அங்கே பிணை கைதிகளும் அதுக்குள்ளே தான் இருக்கிறாங்க. ஸோ இந்த சிவிலியன்ஸ் பொதுமக்களை ஒருவேளை இஸ்ரேல் கவனம் செலுத்தாமல் எல்லாத்தையும் அடித்து தூக்கலான்னு நினச்சிருந்தா 2 வாரத்தில் இந்த ஆப்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு கேப்பபிளான ஒரு பெரிய ஒரு டீம் தான், ஒரு நெட்வொர்க் தான் இஸ்ரேல் வந்து சாதாரணமாக எடை போடவே கூடாது. அவங்க கிட்ட இருக்கிற ஆயுதங்களாக இருக்கட்டும், அவங்க கிட்ட இருக்கிற ஞானமாக இருக்கட்டும், உலகத்தில் யார்கிட்டையுமே கிடையாது. ஸோ தே ஆர் வெரி பவர்ஃபுல் இன் தேர் இன்டெலிஜென்ட் ஒர்க். இல்லைனா அவங்களுடைய டிஃபென்ஸ் மெக்கானிசம், இது எல்லாத்துலேயுமே எந்த நாடாலையுமே ஈடுகட்டவே முடியாதுன்னு சொல்லலாம். இன்னைக்கு அந்த ஒரு பேரில் தான் அவங்க இருக்கிறாங்க. ஒரு பக்கம் இந்த ஹமாஸோட தாக்குதலில் இருக்குது. 2வது பார்த்தீங்கன்னா ஹூதீஸ், ஏமன், அந்த நாட்டில் பாருங்கள் சமீபத்தில் ஹத்தேம் 2 ஒரு பெரிய ஏவுகணை தாக்குதலை நடத்தி இருக்கிறாங்க. MSC சாராவி அப்படின்னு சொல்லக்கூடிய அரேபியன் பெருங்கடல்ல இருந்து அவங்களுக்கு இஸ்ரேலுக்கு சொந்தமான மிகப்பெரிய கப்பலை தாக்கி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, ஜூன் 24 ஒரு பெரிய மிசைல் அனுப்பி தாக்குதல் செஞ்சுருக்கிறாங்க. அதாவது ஒரு புதிய மிசைலை அனுப்பியிருக்கிறாங்க. ஏமனும் பயமுறுத்தி தான் இருக்குது இஸ்ரேலை, நாங்கள் உங்களை விட்டு வைக்க மாட்டோம், எங்களுடைய ஆயுதங்களை அனுப்பி உங்களை கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் பண்ணுவோம் அப்படின்ட்டு. அந்த ஆயுதங்களில் ஒரு கண்ட்ரோல் இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம் இருக்கான். ஸோ அந்த இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம் வச்சு தான் இந்த தாக்குதலை நடத்தி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் ரேஞ்சஸ், அதாவது எத்தனை தொலை தூரத்திலிருந்து இதை அட்டாக் பண்ண முடியும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் அவங்க கணக்கு பண்ணி கணிச்சு அந்த தாக்குதலை நடத்தி இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த தாக்குதலை
யுனைடெட் கிங்டம் மெரிடைம் ட்ரேட் ஆபரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனமும் உறுதி செய்திருக்குது. அதாவது இந்த கப்பல் கடல்ல பயணித்துட்டு இருக்கும்போது இந்த தாக்குதல் நடந்துட்டு இருக்குது. ஸோ இதுக்கும் எனக்கு என்ன சம்பந்தம் அப்படிங்கிறீங்களா? அப்போ இந்த மாதிரி கடல் வழியாக தான் எல்லா ட்ரேட் ஆபரேஷன், சரக்கு கப்பல்கள், வியாபார கப்பல்கள் இல்லையா, பல நாட்டுக்கு சொந்தமான கப்பல்கள் எல்லாம் கடல் வழியாக தான் போகும். அப்படி போகும்போது இஸ்ரேலுக்கு சம்பந்தப்பட்ட இல்லை இஸ்ரேலுக்கு சொந்தமான அந்த கப்பல்கள் நினச்சி பல இஸ்ரேலுக்கு சொந்தம் அல்லாத கப்பல்களையும் தாக்கி இருக்கிறாங்க. இதனால் என்ன ஆகுதுன்னா உலகம் முழுவதும் இந்த வியாபாரம், ஒரு எக்கானமி பிரேக் டவுன் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதனால் என்ன ஆகும்? விலைவாசியெல்லாம் உயர்ந்துக்கிட்டே தான் போகும். பாருங்க, இன்னைக்கே விலைவாசி நம்மளுடைய கற்பனைக்கு மீறி என்ன ஆகுது, ஒரு பெரிய ஹைக்கில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நவம்பர் மாதத்திலிருந்து இந்த ஏமன் இஸ்ரேலை குறிவைத்து தாக்குதல் நடத்திக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இஸ்ரேலுக்கு சொந்தமான எத்தனையோ கப்பல்கள் தாக்கப்பட்டு அழிக்கப்பட்டு இருக்குதுங்கிறத நம்ம பார்க்குறோம். இதற்காக நம்ம தொடர்ந்து ஜெபிக்கணும். ஸோ ஒரு பெரிய யுத்தம் அப்படின்னு சொல்லி மாறும்போது எல்லா மக்களும் இதில் கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். ஸோ இப்போது சிப்ரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஐலாண்ட், அந்த பகுதிக்கு நம்ம வரோம். அங்கே வரும்போது பார்த்தா ஹெஸ்போலா கொடுத்த இந்த த்ரெட், இந்த வார்னிங் என்ன கொடுத்துருக்கு? இந்த சிப்ரஸ் ஐலாண்ட், நீ ஒருவேளை இஸ்ரேலுக்கு நீ உதவி செஞ்சினா, எங்கள் மேலே அவங்க தாக்குதல் நடத்தும் போது நீ உன்னுடைய நாட்டை திறந்து கொடுத்தீனா, உன்னோட ஐலாண்டை திறந்து கொடுத்தீனா, உன்னை நாங்கள் சும்மா விட மாட்டோம், அழிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு மிரட்டல் கொடுத்ததுனால திடீர்னு என்ன ஆயிருக்குது? இப்போ சிப்ரஸ் பின்வாங்கி இருக்குது. இல்லைல்ல, நாங்கள் ஒருவேளை ஹெஸ்போலாக்கும் இந்த இஸ்ரேலுக்கும் ஒரு யுத்தம் வந்தால் எந்த சூழ்நிலையிலையும் நாங்கள் உதவி செய்ய மாட்டோம். அதாவது சிப்ரஸ் வில் நாட் பி அ லான்ச் பேட் பிளாட்ஃபார்ம் ஃபார் மிலிட்ரி இன்வேஷன். லெபனானை கைப்பற்றுவதற்கு, அழிப்பதற்கு, ஒரு யுத்தத்தை நடத்துறதுக்கு, தாக்குதலை செய்வதற்கு நாங்கள் எங்களுடைய நாட்டை திறந்து கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி திடீர்னு சிப்ரஸ் ஒரு பின்வாங்கியிருக்கிறாங்க. பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்கணும். இப்போ இந்த இஸ்ரேல் லெபனன் வார் இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஸ்லோவாக ஈரான் உள்ளே வர போகிறாங்க, வந்தாச்சு ஏற்கனவே. இவங்கெல்லாம் வர்றதுனால ரஷ்யா இஸ் ஆல்சோ என்ட்ரிங். இப்போ நம்ம இந்த வார்த்தைகள்லாம் எதை ஞாபகப்படுத்துது? நமக்கு எசேக்கியேல் 38ஆம் அதிகாரத்தை நமக்கு ஞாபகப்படுத்துது. ஏன்னா அங்கே ஒரு யுத்தத்தை பற்றி நம்ம படிக்கிறோம். அப்போது இந்த ஹெஸ்போலா என்ன செய்கிறாங்கன்னா, இஸ்ரேல் இருக்கக்கூடிய சில பகுதிகளில் அதில் இருக்கக்கூடிய முக்கியமான இடங்களில் பார்வையிட்டு ஹைஃபா போர்ட்டாக இருக்கட்டும், இல்லைன்னா ரஃபேல்ஸ் வெப்பன் அவங்களுடைய ஆயுதங்கள் செய்யக்கூடிய மேனுஃபேக்சரிங் பிளேஸாக இருக்கட்டும், கிரையாட் சிட்டி இதெல்லாம் இருக்கட்டும், இது எல்லாத்தையும் ஹெஸ்போலா கண்ணமிட்டு பார்த்து வச்சுருக்கிறாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இந்த எசேக்கியா ராஜாவை சந்திக்க வரும்பொழுது தனக்கிட்ட இருந்த எல்லாத்தையும் முதல்ல காமிச்சிருவான். அப்போ ஆண்டவர் சொல்வார், நீ எல்லாத்தையும் வந்தவங்கிட்ட நீ காமிச்சதுனால நீ பாபிலோன் கிட்ட நீ சிறைப்பட்டு போயிடுவேன்னு சொல்லி ஆண்டவர் ஒரு வார்னிங் கொடுப்பார். இப்போ இதே ஸ்ட்ராட்டஜி தான் இன்னைக்கு வரைக்கும். வாட் இஸ் தி ஸ்ட்ரென்த் அண்ட் த வீக்னஸ் ஆஃப் த எனிமி? ஸோ பாபிலோன் கிட்ட சிறைப்பட்டு போன ஒரு முக்கியமான காரணம், எருசலேமில் இருக்கக்கூடிய அத்தனை வெல்த்தையும் அவன் பார்த்துட்டு போனான். ஸோ இப்போது அதே தான் பண்ணுறாங்க இந்த ஹெஸ்போலா. இந்த முக்கியமான சில இடங்களை கண்ணமிட்டு வச்சிருக்கிறாங்களாம். அதில் இஸ்ரேல் இப்போ 3வது ஒரு யுத்தத்துக்கு ரெடி ஆயிருக்கு. ஒரு பக்கத்தில் காசாவோட சண்டை, ஒரு பக்கம் ஏமன் கொடுக்கக்கூடிய தொல்லைகளை அதை சமாளிக்கணும். இன்னொரு பக்கத்தில் இப்போது இந்த வெஸ்ட் பேங்க்கில் ஏற்கனவே கொஞ்சம் யுத்தங்கள் போயிட்டு இருக்குது. அடுத்ததாக இப்போ லெபனான் கூட சண்டைக்கு அவங்க போகிறாங்க. அப்போது இந்த நார்தர்ன் பார்டரில் இருக்கிற சண்டைகளை நம்ம பார்க்குறோம். 2006 இஸ்ரேலுக்கும் ஹெஸ்போலாக்கும் ஒரு பிரச்சனைகள் இருந்தது, சண்டைகள் இருந்தது. ஹெஸ்போலா யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஏதோ மிலிட்ரி குரூப்புன்னு நினச்சிக்க கூடாது. லெபனான் அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்டில் இயங்கக்கூடிய ஒரு தீவிரவாத அமைப்பு தான் இந்த ஹெஸ்போலா. ஸோ இவங்க என்ன செய்கிறாங்க, இந்த 2006க்கு அப்புறம் ஒரு சின்ன ஒப்பந்தத்துக்கு அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய ஒரு சின்ன நதி, அதுதான் லிட்டானி ரிவர், அந்த ரிவரோட அவங்களுடைய பார்டர், அதுக்கு மேலே இவங்க வரமாட்டாங்க. அதே சமயத்தில் இந்த 30 கிலோமீட்டருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய லெபனான் இஸ்ரேல் பார்டர்லேருந்து இஸ்ரேலிஸும் போக மாட்டாங்க. ஆனால் இந்த அக்டோபர் 8ஆம் தேதியிலிருந்து தொடர்ந்து ஒரு தொந்தரவு கொடுத்து தாக்குதலை நடத்திக்கிட்டு, பெரிய வார் அவங்க நடத்தலைன்னா கூட இந்த மாதிரி தொந்தரவு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க.
நீங்கள் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. காசால இஸ்ரேல் கவனம் செலுத்தி யுத்தத்தை நடத்திட்டு இருக்கும்போது ஹமாஸை விட பல மடங்கு பலசாலிகள் இந்த ஹெஸ்போலா தீவிரவாதிகள். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், அவங்க வந்து வெல் எக்யூப்ட், வெல் ட்ரெயின்ட், அவங்க கிட்ட நிறைய ஆயுதங்கள் இருக்குது, மனிதர்கள் இருக்கிறாங்க, கொரில்லா படையை சேர்ந்தவங்க, இன்னைக்கு ரஷ்யா உக்ரைன் நடக்கிற யுத்தத்தின் ஸ்ட்ராட்டஜியை தெரிஞ்சவங்க, இப்படி பல விதத்தில் எக்யூப் ஆனவங்க தான் இந்த ஹெஸ்போலா தீவிரவாதம். அவங்க மட்டும் முழுமையாக இறங்கி அன்றைக்கி அடிச்சிருந்தா அது அவங்களுக்கு ஒரு கிடைச்ச மிகப்பெரிய சான்ஸ். ஆனால் தெரிஞ்சிருக்காது, ஒருவேளை அவங்களையும் இஸ்ரேல் விட்டு வைக்காம தான் போயிருப்பாங்க. பட் நமக்கு புரியல ஆண்டவர் ஏன் அந்த சமயத்தில் மற்ற அரப் நேஷன்ஸ் எதுவுமே ஒருங்கிணைந்து வரல. ஆனால் இப்போ எல்லாம் அப்படியே கூட்டி சேர்றாங்க. அப்போது இந்த 2006 அப்புறம் சின்ன சின்ன இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தது. ஆனால் இப்போ அக்டோபர் 8ஆம் தேதியிலிருந்து தான் மிகப்பெரிய பிரச்சனையை நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போது அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹெஸ்போலா லெபனான் முழுக்க மிகப்பெரிய டனல்ஸ் கட்டியிருக்கிறாங்களாம். இந்த டனல்ஸ் எல்லாம் கட்டுறதுக்கு 1960ஆவது வருஷத்துலேருந்தே ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இவங்களுக்கு சப்போர்ட்டாக வந்தது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்த் கொரியா, பியாங் யாங் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டனல்ஸ், அதாவது மலைகளை கொடைஞ்சு அண்டர் கிரவுண்டில் கொடைஞ்சு பெரிய பெரிய டனல் கட்டுற மிகப்பெரிய நிறுவனங்கள் வந்து அன்னைக்கு இந்த ஹெஸ்போலாவுக்கு உதவி செய்து இந்த டனல்குள்ளே பெரிய ட்ரக்கே போகிற அளவுக்கு ஸ்பேஸ் கிரியேட் பண்ணியிருக்கிறாங்கன்னா பாருங்களேன், எங்கே? அண்டர் கிரவுண்டில். ஸோ அண்டர் கிரவுண்டில் தான் வெப்பன்ஸ் இருக்குது, அண்டர் கிரவுண்டில் தான் இவங்களுடைய மிசைல்ஸ் இருக்குது, அங்கே தான் முக்கியமானதெல்லாம் ஒழிச்சு வச்சுருக்கிறாங்க, அங்கேருந்து தான் தாக்குதல் நடத்துகிறாங்க, மலைகளுக்குள்ளே கொடைஞ்சி இவ்வளோ பெரிய டனல்ஸை வச்சுருக்கிறாங்க. அதில் பாருங்கள், ஒரு டனல் பற்றி சொல்கிறாங்க 45 கிலோமீட்டர் தூரமாக. அந்த 45 கிலோமீட்டர் தூரம் எங்கன்னா லெபனானில் இருக்கக்கூடிய பெக்கா வேலியிலிருந்து அந்த வடக்கு பகுதி வரைக்கும் இருக்கக்கூடியதை 45 கிலோமீட்டருக்கு அண்டர் கிரவுண்டில் அந்த டனல் என்ன செய்யுது, அவ்வளோ பெரிய ஏரியாவை கவர் பண்ணுது. அந்த இடத்துல டனல் கட்டுறதே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக, கடினமான வேலை. ஏராளமான மனிதர்களை, அதாவது மேன் பவர் அதிகமாக, நம்ம கையால் அதை கொடைஞ்சி எடுத்து ட்ரில்லிங் மிஷின் போட்டு அதை எடுக்கணும். ஹைட்ராலிக் ட்ரில்லிங் அங்கே பண்ண வேண்டி இருக்கும். ரொம்ப கடினமான வேலைகள். அதாவது ஒரு சாதாரண மனிதர் ஒரு மனிதனுக்கு ஒரு மாதத்துக்கு 15 மீட்டர் தான் முன்னேறி சொல்லுவாங்களாம். இந்த மாதிரி அண்டர் கிரவுண்ட் டனல்ஸ் இருக்குது. இதில் சில டனல் லெபனானில் ஆரம்பித்து இஸ்ரேல் வரைக்கும் வந்து சேருதுன்னா பாருங்களேன். அந்த மாதிரி 2018ஆவது வருஷத்தில் இஸ்ரேல் நாட்டுக்குள்ள என்ட்ரான சில பார்டரில் என்ட்ரான சில டனல்ஸை இந்த அக்கௌஸ்டிக் இந்த சென்சார் வழியாக கண்டுபிடிச்சு இஸ்ரேல் நாடு 6 டனல் அழிச்சிருக்கிறாங்க பாருங்க. அண்டர் கிரவுண்ட்லேயே அடியிலே பூந்து வரான் எனிமி. எங்கே இருந்தெல்லாம் எப்படி எடுக்கிறாங்க பாருங்க. அப்போ தான் எனக்கு ரொம்ப நாளாக ஒரு வசனம் எனக்கு ஒரு யோசனையாகவே இருக்கும். இந்த வசனம் எப்படி நடக்கும் அப்படின்ட்டு. அதாவது எசேக்கியேல் 38 நீங்கள் பார்த்தீங்கன்னா 39ஆம் அதிகாரத்தில் இந்த யுத்தங்கள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் 39:9-10 வாசிங்க. இஸ்ரவேல் பட்டணங்களின் குடிகள் வெளியே போய் கேடகங்களும் பரிசைகளும் வில்லுகளும் அம்புகளும் வளைத்தடிகளும் ஈட்டிகளும் ஆகிய ஆயுதங்களை எடுத்து எரிப்பார்கள். 7 வருஷம் அவைகளை எடுத்து எரிப்பார்கள். 7 வருஷம் அவைகளை எடுத்து எரிப்பார்களாம். இஸ்ரவேல் பட்டணங்களின் குடிகள் வெளியே போய், அவுட்சைட் த பார்டர் ஆஃப் இஸ்ரேல், வெளியே போய். அப்போ இதெல்லாம் எதை குறிக்குது? வெப்பன்ஸ், இஸ்ரேலை அழிக்கக்கூடிய ஆயுதங்கள், இது எல்லாத்தையும் எடுத்து எரிப்பார்களாம். அப்போது இந்த டனல்ஸ் எல்லாம் அழிக்கிறதுக்கே வருஷங்கள் ஆகும்னு சொல்கிறாங்க அவங்களே. பிகாஸ் இட் இஸ் நாட் அ வெரி சிம்பிள் அண்ட் ஈஸி டாஸ்க் இதெல்லாம் டெமாலிஷ் பண்ணுறதுக்கு, டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு. அப்போ எனக்கு இந்த வசனம் தான் எனக்கு உடனே ஞாபகத்துக்கு வந்தது. நிச்சயமாக ஒரு வார் பிரேக் அவுட் ஆகும், ஒரு ஆல் அவுட் வார் வரும். அந்த சமயத்தில் இவங்க ஏன்னா எந்த டனலில் இருக்கிறாங்க, எங்கே ஒளிஞ்சிருக்கிறாங்க, எங்கே ஆயுதங்கள் இருக்குது. ஏன்னு கேட்டால் பெஞ்சமின் நெத்தன்யாகு பிரைம் மினிஸ்டர் ஒன்று சொல்கிறாரு, ஹெஸ்போலா ஆயுதத்தை கீழே போட்டானா இந்த மிடில் ஈஸ்ட் முழுவதும் ஒரு சமாதானம் வந்துடும், எல்லாருமே நிம்மதியாக இருக்கலாம். ஆனால் அவன் போடலைன்னா யுத்தம். அதே போல் இஸ்ரேல் ஆயுதத்தை கீழே போட்டுச்சுன்னா இஸ்ரேல்னு ஒரு தேசமே இருக்காது, இஸ்ரேல் அழிச்சிருவான், இஸ்ரேல் உயிரோடவே இருக்காது. அதனால் இஸ்ரேல் ஆயுதத்தை எடுத்து தான் ஆகணும் அப்படின்னு ரொம்ப அழகான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு.
அப்போது இந்த வசனம் அப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்தது. இவங்க யுத்தத்தை ஜெயிச்சதுக்கப்புறம் 7 வருஷம் ஆயுதங்களை எரிப்பாங்கன்னா நானாக கற்பனை பண்ணி பார்க்குறது அதுதான். இந்த மிடில் ஈஸ்ட் எல்லாமே இந்த டனல், அண்டர் கிரவுண்ட் டனல் தான் வச்சுருக்குறாங்க எல்லா டெரரிஸ்ட்டும், எல்லா தீவிரவாத இயக்கங்களும். அப்போது இந்த டனலை கண்டுபிடிச்சி அழித்து அவங்கள நெருங்கி அதுக்குள்ளே இருக்கிற ஆயுதங்கள்லாம் எடுத்து ஒரு சமாதானமாக இருக்கணும்னா ஒருவேளை பைபிளில் சொன்ன மாதிரி அத்தனை வருஷங்கள் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ இவங்க கிட்ட இருக்கக்கூடிய பயங்கரமான அணு ஆயுதங்கள் அதிகம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இன்னைக்கு அவங்களோட மக்கள், அதாவது த சோல்ஜர்ஸ், வி ஷுட் நாட் கால் தெம் சோல்ஜர்ஸ், ஒரு தீவிரவாத இயக்கம். ஸோ அவங்க கிட்ட என்ன இருக்குன்னா, ஈரானுக்கு சொந்தமான ஃபத்தே 110 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆயுதம் உண்டு. அதே போல் ரஷ்யாவுக்கு சொந்தமான ஸ்கட் மிசைல் ரெடியாக வச்சிருக்கிறாங்க. அது வந்து 300லேருந்து 550 கிலோமீட்டர் வரை போகுமா. அடுத்ததா சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் பேலிஸ்டிக் மிசைல், அது வந்து 300 கிலோமீட்டர் வரைக்கும் அவங்க இருக்கிற இடத்துலேருந்து தாக்குதல் நடத்தலாம். இந்த ப்ரெசன்டேஷனில் பாருங்கள். ஸோ எதுக்கு இதை சொல்கிறோம் அப்படின்னா, டோட்டலாக இஸ்ரேலிருந்து இந்த நார்தன் பார்டர் வரைக்கும் போகணும் அப்படின்னா ஸோ டோட்டலாகவே 391 கிலோமீட்டர்ஸ் தான். எங்கே லெபனான் டு இஸ்ரேல் உடைய சதர்ன் டிப்புக்கு வரணும்னா டோட்டல் ட்ராவல் கிலோமீட்டர்ஸ் வந்து 391 கிலோமீட்டர்ஸ் தான். ஸோ லெபனான் நினச்சா அவன் இருக்கிற இடத்துலேருந்தே இஸ்ரேல் முழுசாவே அவன் என்ன செய்யலாம், இந்த 3 விதமான ஆயுதங்களை வச்சு அவன் தாக்குதல் நடத்தலாம். ட்ரோன் வழியாகவே தாக்குதல் நடத்தி அவன் ஒன்றும் இல்லாமல் பண்ணலாம். ஈரான் பற்றி உங்களுக்கு தெரியும், சமீபத்தில் ஏப்ரல் மாதத்தில் ஈரான் டைரக்ட் தாக்குதல் நடத்துச்சு. ஸோ அந்த தாக்குதலில் ஆல்மோஸ்ட் 99% இன்டர்செப்ட் பண்ணி வானத்திலே அழிச்சிட்டாங்க. அநேக தேசங்கள் அதுக்கு உதவி செஞ்சது. அநேகர் சந்தோஷப்பட்டாங்க இஸ்ரேல் தேசத்தை காப்பாற்றினதுக்கு, அதில் உதவியாக இருந்ததுக்கு. ஸோ அது ஒரு மிகப்பெரிய வெற்றி இஸ்ரேலுக்கு. அதைவே அவன் ஜெயிச்சிட்டான். அதனால் லெபனானை கண்டிப்பாக அவங்க ஜெயிப்பாங்க. ஸோ யுத்தம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, லெபனானால் இருக்கிற இடத்துலேருந்து இஸ்ரேலில் ஒரு இடத்த கூட விடாமல் மிஸ் பண்ணாமல் அழிக்க முடியும். சரி, லெபனான்லேருந்து அந்த ஐலாண்ட் ஒன்று சொன்னோம் இல்லையா, சிப்ரஸ். இந்த சிப்ரஸுங்கிற தீவு தான் இந்த இஸ்ரேலுக்கு உதவி செய்யலாம்னு சொன்னாங்களே, அது வெறும் 260 கிலோமீட்டர் தான். ஸோ லெபனான் கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்களை வச்சு, அவன்கிட்ட இருக்கிற படைபலத்தை வச்சு அவனால் சிப்ரஸையும் ஈஸியாக அட்டாக் பண்ணி அழிக்க முடியும். அவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்கள் அப்படி. சரி, இஸ்ரேலால் இந்த கெப்பாசிட்டியை தாண்டி வர முடியுமா அப்படின்னு பார்த்தா, இன்னைக்கு 2024 130,000 ஏவுகணைகள் அவங்க வச்சிருக்கிறாங்க. ஃபத்தே 120 இதுதான் ரஷ்யன் ஸ்கட் மிசைல். பல இடங்கள்லேருந்து ஆயுதங்கள் சப்ளை பண்ணுறாங்க. ரொம்ப தீவிரமாக போயிட்டுருக்கு. நம்ம இதை கொஞ்சம் சீரியஸாக பார்க்கணும். சீரியஸாக இந்த நியூஸை அலர்ட்டாக நம்ம பார்க்கணும். ஸோ அப்போது இந்த இடத்துல இருக்கும்போது இப்போ இஸ்ரேலால் இதை தாக்கு பிடிக்க முடியுமா? ஒரே நேரத்தில் ஒருத்தனை சமாளிக்கிறதே கஷ்டம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இந்தியாவை சுற்றி ஒரே சமயத்தில் சைனா ஒரு பக்கம், பாகிஸ்தான் ஒரு பக்கம், இன்னொரு நாடு இன்னொரு பக்கம்னு வந்தால் எப்படி இந்தியா என்ன பண்ணும்? இஃப் இட் இஸ் நீட் டு ஃபேஸ் மல்டி ஃப்ரண்ட் வார், அப்படி தாங்க இருக்குது இப்போ இஸ்ரேல். அப்போது ஒன்று, இந்த இஸ்ரேல் கிட்ட இருக்கிறது அயன் டோம், அதாவது ஷார்ட் ரேஞ்ச், கொஞ்சம் தூரத்துலேருந்து வரக்கூடிய ஏவுகணைகளை அதால் அழிக்க முடியும் 90%. ஆனால் தொடர்ந்து ஏராளமான ஏவுகணைகளை அனுப்பிட்டாங்கன்னா அது தாக்கு பிடிக்குமா, இன்டர்செப்ட் பண்ணுமா, அழிக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். அடுத்தது அவங்க கிட்ட இருக்கிறது ஏரோ. ஸோ இது வந்து தூரத்துலேருந்து வரக்கூடிய மிசைல்ஸை அதை அழிக்கிறதுக்கு அவங்க பயன்படுத்துகிறாங்க. டேவிட் ஸ்லிங் மீடியம் ரேஞ்ச், அதுக்காக அவங்க பயன்படுத்துகிறாங்க. பட் இந்த யுத்தம் ஆரம்பித்தாதான் தெரியும் இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் சிஸ்டம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. இதில் என்னென்னா, ஹெஸ்போலால ஒரு ஸ்பெஷல் ஒரு ஃபோர்ஸ் யூனிட் இருக்கிறாங்க. அதுதான் ராட்வான் ஃபோர்ஸஸ். இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 2500 டோட்டல் அந்த ஹெஸ்போலா டீமில் ஒரு வெல் ட்ரெயின்ட் அண்ட் ஸ்பெஷலி ட்ரெயின்டு மக்களாம். ஸோ இவங்க தான் 2006 நடந்த தாக்குதலுக்கே ஒரு காரணம்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க ஒரு ஸ்பெஷலி ட்ரெயின்டு பீப்புள் ஃப்ரம் ஈரான், அங்கேருந்து ட்ரெயின் ஆனவங்க பை சபீரின் கமாண்டோஸ். இவங்க எங்கே இருக்கிறாங்கன்னா, ஈரானில் இருக்கிற அல்குத் ஃபோர்ஸ், அங்கேருந்து ட்ரெயின் ஆகி வந்திருக்கிறவங்க. இப்போ இதெல்லாம் நம்ம எதுக்கு தெரிஞ்சுக்கிறோன்னா, த வேர்ல்ட் இஸ் கெட்டிங் ரெடி ஃபார் த 3rd World War. இதை நம்ம எவ்வளோ தூரம் நினச்சாலும் தடுக்க முடியுமாங்கிறது தெரியல.
இப்போ பார்த்தீங்கன்னா பல நாடுகள் வந்து லெபனானை விட்டு வாங்கன்னு சொல்லி அவங்களுடைய சிட்டிசன்ஸ் எல்லாம் கூப்பிட்டுருக்காங்க. யாரெல்லாம் இப்போ அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ், யூகே, ஜெர்மனி, நார்த் மெசடோனியா, குவைத், இவங்க எல்லாருமே அலர்ட் கொடுத்துட்டாங்க. இம்மீடியட்டாக லெபனானை விட்டு வெளியே வாங்க, ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை சரியில்லைன்னு. ஏன் இன்க்ளூடிங் சவுதி அரேபியாவே கொடுத்துருச்சு. சவுதி அரேபியாவும் ஈரானும் ஏற்கனவே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆகாது. பட் இருந்தாலும் இஸ்ரேலை அழிக்கிறோங்கிற அந்த ஒரு காமன் பாயிண்ட்ல இவங்கெல்லாம் ஒன்று சேருவாங்க போல இருக்குது. ஸோ இப்போது அதே போல் பல நாடுகளில் இருக்கக்கூடிய எம்பசி, இஸ்ரேல் நாட்டுக்கு சொந்தமான எம்பசி தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. ஸ்வீடன் நாட்டில் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்குது. இப்போ சமீபத்தில் சர்பியா, இப்போ ஜூன் 29 ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. ஒரு எம்பசியை தாக்குறது அந்த நாட்டை தாக்குறதுக்கு சமம். பல நாடுகள் வந்து ட்ராவல் வார்னிங் கூட கொடுத்துருக்காங்க. யாரும் லெபனான் பக்கம் இப்போதைக்கு நீங்கள் யாரும் ட்ராவல் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதையும். ஸோ அப்படி கொடுத்துருக்கிறது ஃப்ரான்ஸ், ஆஸ்திரேலியா, ஸ்பெயின் இவங்கெல்லாம் வார்னிங் கொடுத்துருக்குறாங்க. இதற்கு நடுவில் நான் இந்த ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா, இவங்க கொரியாவுடைய ஹெல்ப்போடு தான் இந்த டனல்ஸ் எல்லாம் இது பண்ணியிருக்கிறாங்கன்னு. இப்போ திடீர்னு ரஷ்யாவும் கொரியாவும் ஒன்று செய்கிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி மிஸ்டர் புட்டின், இந்த ரஷ்யாவுடைய தலைவர், ஒரு புது லீடரை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறார். ஆன்டி இஸ்ரேல் லீட் ரம்ஜான் கட்ரியோவ் அப்படின்னு சொல்லக்கூடியவர். அதே மாதிரி அவங்களுடைய தீவிரவாத லிஸ்டிலிருந்து ஹமாஸுடைய பேர் நீக்கப்பட்டிருக்குது. அரப் லீக்லேருந்து ஹெஸ்போலாங்கிற பேர் நீக்கப்பட்டிருக்கு. இவங்களாம் தீவிரவாத இயக்கமே கிடையாது அப்படின்னு சொல்லி 22 நாடுகள் வந்து அப்படி ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ என்ன நமக்கு தெரியுதுன்னா, தே ஆர் ஆல் கம்மிங் க்ளோசர். இதுக்கு நடுவில் இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மாக் ரேட், அதாவது தங்களை ரொம்ப தயார்படுத்தியிருக்கிறாங்க. அவங்களுடைய ஐடிஎஃப் சோல்ஜர்ஸ்க்கெல்லாம் பயங்கரமான ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதாவது அவங்களுடைய ஏர் ஸ்ட்ரைக் நடத்துறதுக்கு முன்னாடி ஒரு மாக் ரேட், அதாவது அதோடைய ஒரு ஒத்திகை பார்த்துருக்குறாங்க. அதாவது ஹெஸ்போலா மேலே நடத்தக்கூடிய ஒரு சின்ன அட்டாக்கும் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஃப்ளைட்டு அது போனதையும் நிறைய பேர் பார்த்துருக்குறாங்க. அங்கே இருக்கக்கூடிய சவுண்ட் பேரியர் சிஸ்டம் அது உடஞ்சிருக்குது. அதே போல் அங்கே சிட்டிக்குள்ளே ஒரு அலர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. லோ ஆல்டிடியூடில் அவங்க பறந்து போனதுக்கான எவிடன்ஸும் நிறையா இருக்குது. இன்டெலிஜென்ட் சிஸ்டம் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்காக கேதர் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இப்போ ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க, ஹெஸ்போலா இந்த வாரை கைவிடலாம், இல்லை நாங்கள் யுத்தத்துக்கு தான் வருவோம் அப்படின்னு சொன்னால் இஸ்ரேல் யுத்தத்துக்கு ரெடி அப்படிங்கிறதையும் ஒரு மிகப்பெரிய வார்னிங்கோடு கொடுத்துருக்குறாங்க. இனி வர்ற நாட்களில் தான் நமக்கு தெரியும். ஆனால் உலகமே வியந்து ஆச்சரியத்தோட ஒரு கலக்கத்தோடு பார்க்கறது இது யுத்தம் மாறுமான்னு. இந்த யுத்தம் தொடங்குச்சுன்னா டெஃபினட்டாக ஈரானும் ரஷ்யாவும் 100% உள்ளே வரும். ஸோ உள்ளே வரும்பொழுது அடுத்தது இந்த யுத்தங்கள் எப்படி நிறைவேற போகுது, கர்த்தர் இஸ்ரவேல் தேச பக்கமாய் நின்று எப்படி அந்த தேசத்தை ஜெயிக்க வைக்க போறாருங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இஸ்ரவேல் தேசத்தினுடைய வரலாறு பக்கங்கள் தொடரும். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.